Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Fractal Analytics கம்பெனி ஐபிஓட டீடைல்ட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2000ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் ப்ரொவைடிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 2 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல Fractal AI அண்ட் Fractal Alphaன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி சர்வ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது கன்சியூமர் பேக்கேஜ் கூட்ஸ், ரிட்டைல், இண்டஸ்ட்ரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், டெக்னாலஜி, மீடியா அண்ட் டெலிகாம், ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி இவங்களோட எக்ஸ்பர்டைஸை டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஏஐ ஃபார் என்டர்பிரைசஸ், இன்ஜினியரிங், டிசைன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் போர்ட்ஃபோலியோன்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே வைடா அண்ட் டீட்டெயில்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பிளாட்ஃபார்ம், அவதார் கிரியேஷன், சிஎக்ஸ், கேம்பெயின் அசிஸ்ட், டேட்டா ஃபவுண்டேஷன், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் காமர்ஸ், டாக்குமெண்ட் ப்ராசஸிங் அண்ட் என்டர்பிரைசஸ் ஸ்டோர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னாலும் ஜென் ஏஐ ஃபார் சேல்ஸ், பவர்டு ரெக்ரூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், எஜுகேஷன் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ்க்கு இவங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க், காட்ஸ்கோ, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன், மார்ஸ், மோண்டெல்ஸ், நேஷன் வைட், நெஸ்லே, பிலிப்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 10 கண்ட்ரீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் 113+ என்டர்பிரைசஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு 25 இயர்ஸ் ஆஃப் இனோவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்களோட 5% ஆஃப் ரெவன்யூஸை R&Dல இன்வெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு சிபிஜிஆர் அதாவது கன்சியூமர் பேக்கேஜ்டு கூட்ஸ் அண்ட் ரிட்டைல் செக்மெண்ட்ல இருந்து 39.3% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. டிஎம்டி அதாவது டெக்னாலஜி, மீடியா அண்ட் டெலிகாம் செக்டர்ல இருந்து 29.9%, ஹச்எல்எஸ் அதாவது ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ்ல இருந்து 13.8%, பிஎஃப்எஸ்ஐ அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ல இருந்து 11% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் சிபிஜிஆர் அண்ட் டிஎம்டி பிசினஸ் செக்டர்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது யூஎஸ்ஏல இருந்து 65.2% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. யூரோப்ல இருந்து 17.5% அண்ட் இந்தியால இருந்து 8.4% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் யூஎஸ்ஏல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல லாஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் 25ல நல்லாவே ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 220.60 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈபிட்டா பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட்வொர்த், சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் 25ல ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பன் 857 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பன் 900 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்ட நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share ஃபினான்ஷியல் இயர் 25ல 14.49 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 62.11 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஏஐ இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏஐல மட்டுமே ஒர்க் பண்ற எந்த இண்டஸ்ட்ரியுமே இன்னும் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில லிஸ்ட் ஆகல. இந்த ரீசன்னால இந்த கம்பெனிக்கு டைரக்ட் பியர் கம்பேரிசன் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8098 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க.
இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 8% சொல்லியிருக்காங்க. EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 14.4% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏஐ இண்டஸ்ட்ரி வந்து ரிமைனிங் எல்லா இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லயுமே இப்போ ஏஐ ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஜாபுக்கு கூட ஏஐ ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேஜரா ChatGPT, Copilot இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி பிசினஸ் வந்து 16.7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து February 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 16 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹85 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2834 crores புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து February 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து February 16. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஃபைனலா ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசன் பண்ண முடியாது. இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹29 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 3.2% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை செகண்ட் டே அன்னைக்கு எடுக்க போறேன். பிகாஸ் இந்த கம்பெனி ஏஐ இண்டஸ்ட்ரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவேஸ் ஜிஎம்பி அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கலாம். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.